சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். அனைவருக்கும் ஆன்லைன் மேனியாவின் அன்பான வணக்கங்கள்ப்பா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வீடியோஸ்லாம் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதனுடைய தொடர்ச்சியாக தான் என்ன பண்ணிக்கிறோம், நம்ம இப்போ பாலிட்டி போட்டுக்கிறோம். பாலிட்டியோட கடைசி பார்த்தா என்னது இந்த வீடியோ. இதற்கடுத்து என்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் என்ன பண்ணிடுங்க, கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் அந்த டாபிக் என்ன பண்ணிடலாம், நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு மாநிலங்களிலும் உள்ள தலைமை தேர்தல் அதிகாரியை நியமிப்பவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா ஆணையர் வேற, அதிகாரி வேற. ஏன்னா தலைமை தேர்தல் ஆணையர், அதிகாரி ரெண்டு பேருமே என்னது வேற வேறவங்க. இவங்களை யார் நியமிப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவரால் அவர்கள் என்ன பண்ணுவாங்க, நியமனம் செய்யப்படுவார்கள். இந்த தலைமை தேர்தல் அதிகாரிங்கிறது என்னது, ஒரு மாநிலத்தின் தேர்தலுக்கு பொறுப்பானவர்கள். இதே இது வந்து மாநிலத்துக்கு மொத்தமாகவே வந்து மத்தியத்துக்கே பார்த்தோம், அதாவது இந்தியா ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா தலைமை தேர்தல் ஆணையர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அவரையும் என்னது குடியரசுத் தலைவர் எல்லாருமே நியமிப்பாங்க சேர்ந்து. சில எந்த அரசியலமைப்பு விதி 7 அடிப்படை உரிமைகளை குடிமக்களுக்கு உறுதி செய்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. அடிப்படை உரிமைகள் இருக்கு அப்படின்னா அந்த அனைத்து அடிப்படை உரிமைகளையும் குடிமக்களுக்கு கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒண்ணுதான் என்னது இந்த விதி 19. இந்த விதி 19 செயலிழக்கும் எப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெருக்கடி நிலையின் போது என்ன பண்ணுவாங்க, இந்த 19 விதி என்னாகும், செயலிழந்துடும். ஆனா அதுலயும் விதிவிலக்கா என்னது 2 ஆர்டிகல்ஸை நமக்கு கொடுத்திருப்பாங்க. ஓகே, எந்த அரசியல் சட்ட விதிப்படி ஆளுநர் சட்டமன்றம் கூடாத பொழுது இடைக்கால சட்டங்களை ஆளுநர் இயற்றலாம்னு சொல்லியிருக்காங்க. எப்பவுமே சட்டமன்றத்தில் ஒரு சட்டம் இயற்றுவாங்க, ஆளுநருக்கு அது ஒப்புதலுக்கு போகும். ஆனா சட்டமன்றம் கூடாத போது ஆளுநரே என்ன பண்ணலாம், இடைக்கால சட்டங்களை இயற்றலாம் அப்படின்னு சொல்றதுக்கான ஆர்டிகல் என்னது 213 அப்படிங்கிறதுக்கான அது. அடுத்து, பஞ்சாயத்து ராஜ்யம் துவங்கி வைக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்ப, அக்டோபர் 2 1959 என்ன பண்ணாங்க, பஞ்சாயத்து ராஜ்யத்தை தொடங்கி வச்சாங்க. அடுத்து, அரசியல் நிர்ணய சபை வரைவு குழுவோட தலைவராக இருந்தது யாரு, எல்லாருக்குமே தெரியும். வரைவு குழுவின் தலைவர் யாரு, டாக்டர் BR அம்பேத்கர் அவர்கள். செய்யலாம். அதற்கப்புறம் சட்டங்களின் உயிர் என்ற நூல் வெளியிட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த வருஷம், 1748 என்ன பண்ணியிருக்காங்க, சட்டங்களின் உயிர் அப்படிங்கிற நூலை வெளியிட்டிருக்காங்க. அதற்கப்புறம் சமூக இடஒதுக்கீட்டு கொள்கை தொடர்பாக அடிப்படை உரிமையியல் முதல் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாரு, ஜவஹர்லால் நேரு அவர்களால் கொண்டு வரப்பட்டதான் என்னது இது. செயலா சமூக இடஒதுக்கீட்டு கொள்கை தொடர்பாக அடிப்படை உரிமையில் முதல் சட்ட திருத்தம், அடிப்படை உரிமை தொடர்பாக முதல்ல சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தது யாரு, ஜவஹர்லால் நேரு அவர்கள். அதற்கப்புறம் அரசியலமைப்பாவை முழுமையான இறையாண்மை வாய்ந்தது என்று எந்த சட்டம் கூறுச்சு அப்படின்னு சொல்றாங்க. என்னது, அரசியலமைப்பாவைக்கே இறையாண்மை வாய்ந்த முழுமையான சுதந்திரம்லாம் இருக்குன்னு சொல்லி 1947 ஆண்டு இந்திய அரசின் சுதந்திர சட்டத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, தெரிவிச்சிருக்காங்க. அதற்கப்புறம் கீழே கொடுக்கப்பட்டுள்ளவைகளுள் எவைகள் இந்திய அரசியலமைப்பு கூட்டாட்சி குணாதிசயங்களை கொண்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. என்னது, நெகிழாத்தன்மை இருக்கு. செயலா, ஏன்னா நெகிழும் மற்றும் நெகிழாத்தன்மை கொண்ட அரசியலமைப்பு என்னது, நம்மது. செயலா. அதற்கப்புறம் ஈரவை சட்டமன்றங்கள், ஏன்னா ராஜ்யசபா லோக்சபான்னு 2 இருக்கு. இந்திய தலைமை மற்றும் கணக்கர் மற்றும் தணிக்கை துறை தலைவர் இவங்க என்னது அரசியலமைப்புல குறிப்பிடப்படவில்லை. செயலா. அதுக்கப்புறம் கூட்டு பொறுப்புங்கிறது என்னது கொடுக்கல. செயலா. அப்ப என்னது 1, 2 மட்டும் என்னது சரியானது. செயலா. அடுத்து, நகராட்சிகள். செயலா. 1993 74ஆம் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி டேஸ் இனங்களை பணிகளை நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தத்தில் 18 வகையான என்னது இனங்களை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கப்புறம் இந்திய அரசியலமைப்போட எந்த விதி நிர்வாக தீர்ப்பாயம் பற்றி சொல்லுதுன்னு சொல்லியிருக்காங்க. நிர்வாக தீர்ப்பாயங்கள் பற்றி விதி 323 கீழ் என்ன பண்ணுது சொல்லுது. அதற்கப்புறம் 1952ஆம் ஆண்டு பொது தேர்தலின் போது இந்தியாவில் எத்தனை அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் இருந்தன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் எத்தனை இருந்துச்சு, 14 கட்சிகள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தனி உரிமை என்பது அடிப்படை உரிமை என்பது என எந்த நீதிமன்றம் அறிவித்ததுன்னு கேட்டிருக்காங்க. என்னது, இந்திய உச்ச நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்டது. தனி உரிமைங்கிறது என்னது, அடிப்படை உரிமைகளுள் ஒன்று அப்படின்னு சொல்லி இந்திய உச்ச நீதிமன்றத்தால் என்ன பண்ணுச்சு, அறிவிக்கப்பட்டுச்சு. மாநில தகவல் ஆணையத்தை உருவாக்கியது எந்த சட்டத்தின்படின்னு கேட்டிருக்காங்க. இது எல்லாருக்குமே தெரியும், தகவல் அறியும் உரிமை சட்டம் எந்த வருஷம், 2005ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டுச்சு. சில இதன்படி கால அளவு எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா, ஒரு தகவலை பெறுறதுக்கு 30 நாளைக்குள்ள கொடுக்கணும். செய்யலாம். ஓகே, கீழ்கண்டவற்றில் ஈரடுக்கு சட்டமன்றம் இல்லாத மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னது, மத்திய பிரதேசத்தில் அது கிடையாது. சில எந்தெந்த மாநிலங்களில் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆந்திராவில் இருக்கு, சில பீகார்ல இருக்கு, தெலுங்கானால இருக்கு, மகாராஷ்டிரால இருக்கு. சில மத்திய பிரதேசம் கிடையாது, மகாராஷ்டிரா. அதுக்கப்புறம் உத்தரப்பிரதேச, கர்நாடகாவில் இருக்கு. சரி, அப்போ என்னென்ன, ஆந்திரா, பீகார், தெலுங்கானா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், கர்நாடகா, இங்கெல்லாம் என்ன இருக்கு, ஈரவை கொண்ட சட்டமன்றங்கள் இருக்கு. அதுக்கப்புறம்
கணக்கு மற்றும் தணிக்கை அதிகாரியின் பணி ஓய்வு பெறும் வயது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 65. இவர் என்னது அந்த உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் என்னது ஓய்வு பெறும் வயதை என்ன பண்றாங்க அப்படியே வச்சிருக்காங்க. அரசியலமைப்பில் எந்த பகுதி ஆட்சி மொழி பற்றி குறிப்பிடுகிறது? இது நம்ம ஏற்கனவே பல தடவை சொல்லிட்டோம். சரிங்களா? பகுதி என்ன பகுதியில் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா 17. சரிங்களா? 17வது பகுதியில் என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. அட்டவணை 8வது அட்டவணையில் இருக்கும். சரிங்களா? ஓகே, அடுத்து The PESA Act was enchanted, அதாவது பிசா சட்டம் எந்த வருடம் இயற்றப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எந்த வருஷம்? 1996 என்ன பண்ணியிருக்காங்க கொண்டு வந்திருக்காங்க. இந்த பிசா சட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவில் அட்டவணைப்படுத்தப்பட்ட பகுதிகளில் வாழக்கூடிய மக்களுக்கான சுய நிர்வாகத்தை உறுதி செய்வதற்காக கொண்டு வரப்பட்டது. இதுவும் என்னதுன்னு கேட்டீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் தொடர்பாக இருக்கக்கூடிய ஒன்று தான். சரிங்களா? அதனால என்ன பண்ணுங்க, பஞ்சாயத்து ராஜ் தொடர்பாக என்னென்னலாம் சட்டங்கள் இருக்கோ, என்னென்னலாம் முக்கியமாக இருக்கோ எல்லாத்தையும் கம்பல்சரி படிக்கணும். பஞ்சாயத்து ராஜ் இல்லாமல் ஒரு கேள்வி இருக்கவே இருக்காது. சரிங்களா? ஒரு கொஸ்டின்ல அதனால படிச்சுக்கங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற மாணவர்களுக்காக பொதுத்தமிழ் புத்தகம் ஒன்று வெளியிட்டிருக்கோம். இது புதிய பாடத்திட்டத்தோட அடிப்படையில் ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் கொஸ்டின் பேங்க் ரெண்டு சேர்ந்து உருவாக்கியிருக்கோம். இந்த புத்தகத்தோட விலை வந்து 900 ரூபாய். டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்குலாம் கூகுள் பே நம்பருக்கு உங்களோட பேமெண்ட்டை சென்ட் பண்ணிவிட்டு அதற்கான ப்ரூஃப் அதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸை வாட்ஸ்அப் நம்பரில் சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு புக்கை கொரியரில் நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம். அதற்கப்புறம் கீழ்வரும் ஒன்றிய மத்திய பணியாளர் தேர்வாயத்தின் பணி எது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் என்னது பணிகளை வகைப்படுத்துதல் என்னது அவங்களுடைய பணி கிடையாது. பணிகள் உயர்வை என்ன பண்ணுவாங்க அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பயிற்சி அளிக்கிறது அவங்களுடைய வேலையாக இருக்கும். ஒழுங்கு நடவடிக்கை அவங்களோடது கிடையாது. செய்யலாம். அதுக்கப்புறம் திறனறிந்தல் அப்படிங்கிறது என்னது அவங்களுடைய பணி. அப்போ என்னது 1, 3 மட்டும் என்னது அவங்களுடைய பணி கிடையாது. செய்யலாம். சாரி, பயிற்சி அளிக்கிறது அவங்களுடைய இது கிடையாது. ஒழுங்கு நடவடிக்கை அவங்க தான் எடுப்பாங்க. செய்யலாம். மாதிரி சொல்லிட்டு 1, 3 மட்டும் என்னது சரி. அடுத்து மத்திய கண்காணிப்பு ஆணையம் அமைக்கப்பட்டது எப்பொழுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது எப்போ அமைப்பாங்க? மத்திய அரசின் செயலாட்சி குழுவின் தீர்மானத்தின்படி என்ன பண்ணாங்க அதை கொண்டு வந்தாங்க. சரிங்களா? அடுத்து அமைச்சக வளைவின் அடிப்படை கல் என்று அழைக்கப்படுவார், அதாவது கீஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அமைச்சரை அடிப்படை கல் என்ன சொல்லுவாங்க? கீஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது யாரை சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரதம அமைச்சரை குறிப்பிடுவாங்க. சரிங்களா? அதாவது அமைச்சக வளைவின் அடிப்படை கல் அப்படின்னு குறிப்பிடப்படுபவர் பிரதமர். சில இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி மற்றும் உறுப்புகள் தேர்தல் பற்றி குறிப்பிட்டிருக்கு அப்படின்னா என்னது 15வது பகுதி உறுப்புகள் 324 டு ஆர்டிகல் என்னது 329 வரைக்கும் தேர்தல் பற்றி சொல்லுது. தமிழ்நாட்டிற்கு எத்தனை ராஜ்யசபா இடங்கள் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. எத்தனை? மொத்தம் 18 இடங்கள் இருக்கு. சரிங்களா? ராஜ்யசபாப்பா, லோக்சபா வேற, ராஜ்யசபா வேற. ராஜ்யசபாக்கு நம்ம மொத்தம் எத்தனை பேரை தேர்ந்தெடுக்கிறோம்? 18 பேரை தேர்ந்தெடுக்கிறோம். சரிங்களா? அடுத்து 5 வகையான நீதி பேராணைகள் ஆட்கொணர்விப்பு, செயலெழுத்து, நெறிமுறை கோட்பாடு மற்றும் தடையுறுத்து நீதி பேராணை. இன்னும் ஒன்று என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா தகுதி வினவு, குவா வாரண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அது என்னென்ன ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் பார்த்தா ஈஸியாக புரியும். ஹேபியஸ் கார்பஸ்னு ஒன்று இருக்கும், மேண்டமஸ்னு ஒன்று இருக்கும், கிரைட்டரி அப்படின்னு ஒன்று இருக்கும், ப்ரொஹிபிஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதற்கு அப்புறம் தான் என்னது இந்த கியூ வாரண்டோ அப்படிங்கிறது. மொத்தம் என்னது 5 வகையான நீதி பேராணைகள் இருக்கு. அதிகார பங்கீடு எந்த முறை அரசாங்கத்தோட முக்கிய இதுன்னு கேட்டிருக்காங்க. முக்கிய அம்சம் என்னது? கூட்டாட்சி முறை அரசாங்கத்தில் அதிகாரத்தை என்ன பண்ணிக்கிடுவாங்க? பங்கீடு செஞ்சுக்கிடுவாங்க. செய்யலாம். அடுத்து தேசிய மனித உரிமைகள் ஆணைய சட்டம் 1993 படி கீழ் வருவர்கள் யார் அதன் தலைவராக இருப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. என்னது? இந்திய உச்ச நீதிமன்றத்தோட ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி. அதே மாதிரி இங்கே என்னது உயர் நீதிமன்றத்தோட ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி என்ன பண்ணுவார்? மாநில மனித உரிமைகள் ஆணையத்தோட தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவார். இது என்னது அங்கே எப்படியோ அதே மாதிரி தான் செயலாக்கம் இங்கே. ஆனால் 93 அங்கே உருவாக்குவாங்க, இங்கே 97 உருவாக்குவாங்க. ஓகே, சாதாரணமாக ஒரு மாநகராட்சியின் மக்கள் தொகை எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 10 லட்சத்துக்கிட்ட இருக்கும். சரிங்களா? இப்போ மதுரை மாநகராட்சின்னு சொன்னாங்கன்னா அதில் 10 லட்சம் மக்கள் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் மாநில அரசாங்கம் பற்றி சொல்லுது அப்படின்னா பகுதி 6 அப்படிங்கிறது என்னது? மாநில அரசு பற்றி குறிப்பிடக்கூடிய ஒன்று. இது ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல ரிப்பீட்டடா பார்த்திருக்கோம். சரிங்களா? அரசியல் நிர்ணய சபையால் தேசிய கீதம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எதுன்னு கேட்குறாங்க. ஏற்கனவே நம்ம படிச்சிருப்போம். என்னது? ஜனவரி 24 1950 என்ன பண்ணிருக்காங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 1948 அமைக்கப்பட்ட முதலாவது மொழிவாரி மாகாண ஆணையத்தின் தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாரு முதலாவது மொழிவாரி மாநிலத்தோட தலைவர்? யாரு? தார், எஸ்கே தார் அப்படின்னு சொல்லுவாங்க. தார் கமிட்டி அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சரிங்களா? அடுத்து 1975ஆம் ஆண்டு நம்ம நாட்டில் அவசர நிலை ஆட்சியை கொண்டு வந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யார்? இந்திரா காந்தி அவர்களால் இது கொண்டு வரப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு கூடுதலாக 2 தேர்தல் ஆணையாளர்களை குடியரசுத் தலைவர் முதல்ல நியமிச்ச ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. எந்த வருஷம்? 1989. சரிங்களா? இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு கூடுதலாக 2 தேர்தல் ஆணையாளர்களை நியமித்த ஆண்டு என்னது? 89. இந்திய அரசியலமைப்பு விதி 148 என்னதை பற்றி சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா தலைமை கணக்கு மற்றும் கட்டுப்பாட்டு அதிகாரி. சரிங்களா? கணக்கு தணிக்கை சிஏஜின்னு ஒருத்தர் இருக்கார்ல அவரை பற்றி சொல்லக்கூடியதான் என்னது இந்த ஆர்டிகல் 148 அப்படிங்கிறது. சில அதற்கப்புறம்
இந்திய அரசியலமைப்பின் 243C எந்த விதி, இந்த விதி வந்து எதை பற்றி சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பஞ்சாயத்து ராஜ் இருக்குல்ல, அந்த பஞ்சாயத்துகளின் அமைப்புகளை பற்றி சொல்லக்கூடாது. இதுக்கு முன்னாடி ஏற்கனவே பார்த்துட்டோம். பஞ்சாயத்துன்னு வந்துச்சுனால இதை கம்பல்சரி என்ன பண்ணணும், நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது பகுதி எத்தனாவது பகுதியில் வருது, 9வது அட்டவணையில் 9வதுல வரும். செய்யலாம். அதனால கம்பல்சரியாக பார்த்துங்க. இந்தியாவில் முதல் மாநகராட்சி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னது, மதராஸ் அப்படிங்கிறது என்னது, முதல் மாநகராட்சி வந்துச்சு மெட்ராஸ் மாநகராட்சி. அதுக்கப்புறம் பாராளுமன்ற கீழ் சபை மற்றும் மேல் சபை உறுப்பினர்கள் சரிங்களா, உறுப்பினர்கள் உள்ள பாராளுமன்ற குழுக்கள் எவைன்னு கேட்டிருக்காங்க. என்ன, மதிப்பீட்டு குழு இருக்கு, துணை சட்டம் இயற்றும் பேராளர் குழு இருக்கு, பொது கணக்கு குழு இருக்கு. இது மட்டும் வராது, பொதுத்துறை குழு வராது. சரிங்களா. அதுக்கப்புறம் கீழ்கண்டவற்றுள் எது சரியாக பொருந்தவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில பிற்படுத்தப்பட்டோருக்கான தேசிய ஆணையம் 94ன்னு கொடுத்துருக்காங்க. என்ன வரக்கூடாது, இங்கே 93ன்னு வரணும். சரிங்களா. 94 கிடையாது, 93. 1993 சரிங்களா. இவங்களுக்கான ஆர்டிக்கல் வந்து என்னது, 338. சரிங்களா. 338 அப்படிங்கிறது அதற்கான ஆர்டிக்கல். சரிங்களா. ஞாபகம் வச்சுங்க எல்லாரும், கம்பல்சரி இதெல்லாம் என்னது கேட்கக்கூடிய கேள்விகள். சரிங்களா. இது 93ல் உருவாக்குவாங்க. 338ங்கிறது அதற்கான ஆர்டிக்கலாக வரக்கூடியது. மகளிருக்கான தேசிய ஆணையம் 92, தேசிய மனிதர்கள் ஆணையம் 93, மாநிலத்துக்கு 97, சிறுபான்மையினருக்கான தேசிய ஆணையம் 93. சரிங்களா. அப்புறம் என்னது, இதெல்லாமே என்னது கரெக்டாக நமக்கு இருக்கு. சரிங்களா. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான 120 டே பிளான் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. இதில் கிளாஸஸ் ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச் ப்ளஸ் வெப்சைட்டுக்கான ஆக்சஸ் எல்லாமே இருக்கும். இந்த பேட்ச் பற்றின ஃபுல் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதோட ஃபுல் டீட்டெயிலான வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். செக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க செக் பண்ணி பார்த்துங்க. அதற்கப்புறம் நிர்வாக தீர்ப்பாயம் எந்த விதியின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. என்னது, இதுக்கு முன்னாடியே ரிப்பீட்டடாக பார்த்துட்டோம். 323A உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து கீழ் கொடுக்கப்பட்டவர்கள் எது தவறு, சம்பளம் சம்பந்தமாகன்னு கேட்டிருக்காங்க. ஒருத்தருக்கும் சம்பளம் எதுல இருந்து கொடுப்பாங்கன்னு, ஆளுநருக்கு இந்திய தொகுப்பு நிதியம்னு சொல்லிட்டாங்க. தப்பு. இது மாநிலங்களால் கொடுக்கப்படக்கூடியது. இப்போ ஒரு ஆளுநர் 2 மாநிலங்களில் வந்து ஒரே சமயத்தில் ஆளுநராக இருக்காரு அப்படின்னா அவருடைய சம்பளத்தை 2 மாநிலத்தை சேர்ந்தவங்க என்ன பண்ணுவாங்க, பகிர்ந்துக்கிடுவாங்க. சரிங்களா. குடியரசுத் தலைவருக்கு இந்திய தொகுப்பு நிதியம் கரெக்டாக இருக்கு, கணக்கு தணிக்கை அலுவலருக்கும் அதே தான், இது உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கும் அதே தான். ஆனால் இது வந்து என்னது, மாநிலங்களால் கொடுக்கப்படக்கூடியது ஆளுநருக்கு. செய்யலாம். அடுத்து, இந்திய கூட்டாட்சியில் எஞ்சிய அதிகாரங்களை தன்வசம் வைத்திருப்பது யாருன்னு கேட்டிருக்காங்க. எஞ்சிய அதிகாரங்கள் என்னது, மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருக்கும். அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல். இந்த பொதுப்பட்டியல் இருக்கிறது காமன். அதே மாதிரி எஞ்சியது அதிகாரங்கள் யார்ட்ட இருக்கும், மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருக்கும். சரிங்களா. கில்லட்டின் என்னும் சொல் அர்த்தம் சரிங்களா, சபாநாயகர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா. அதன்படி பார்க்கும்போது மற்ற அலுவல்களை முடிவுக்கு கொண்டு வந்து வாக்கெடுப்பிற்கு விடுகிறவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது, சபாநாயகர். அந்த கில்லட்டின்கிற அதிகாரத்துக்கு தான் என்னது இந்த பொறுப்பு, இந்த அர்த்தத்துக்கு தான், இந்த சொல்லுக்கு அர்த்தம் தான் என்னது இது. செய்யலாம். அதற்கப்புறம் இந்தியாவில் முதலாக எங்கு மாநகராட்சி கொண்டு வரப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஏற்கனவே பார்த்தோம், சென்னை தான் என்னது ஃபர்ஸ்ட், மெட்ராஸ் அப்படின்னு பார்த்தோம்ல இதுக்கு முன்னாடி, அதுதான். மாநில பொது கணக்காய்வு குழு கூட்ட யாரால் உதவப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. யாரு, தலைமை கணக்கரால் என்ன பண்ணுது, இது கூட்டப்படுது. சரிங்களா. உதவு பண்றது அவர் தான். தேசிய கீதம் பாடலின் நேர அளவு எவ்வளவுனா 52 வினாடிகள் என்ன பண்ணணும், அதை பாடி முடிக்கணும். சரிங்களா. கீழ் காண்பவர்களில் இந்திய மதசார்பின்மையின் சிற்பியாக கருதப்படுபவர் யாரு, ஏற்கனவே நம்ம பார்த்தோம், ஜவஹர்லால் நேரு அப்படிங்கிறவர். மேகாலயா எந்த மாநிலத்தின் சுயாட்சி மாநிலமாக உருவாக்கப்பட்டது, அது ஆக்சுவலாக ஒரு மாநிலத்திலிருந்து பிரித்து என்ன பண்ணியிருப்பாங்க, இன்னொரு மாநிலமாக கொடுத்துருப்பாங்க. எந்த மாநிலத்திலிருந்து பிரித்தாங்க, மேகாலயாவை அஸ்ஸாம்ல இருந்து பிரித்து என்ன பண்ணாங்க, கொடுத்தாங்க. பெண்களுக்கான தேசிய ஆணையம் அமைக்கப்பட்டது எப்பொழுது, 1992 ஜனவரி மாதம். செய்யலாம். இது முன்னாடி பொறுத்துகளை பார்த்துருப்போம் நம்ம. செய்யலாம். சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் ஆகியோரின் ஊதியமும் பிற பணப்பயன்கள் யாரால் நிர்ணயிக்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. என்னது, பாராளுமன்றத்தால். சரிங்களா. அதற்கப்புறம் தேர்தல் ஆணையம் முதன்முறையாக 16வது மக்களவை தேர்தலில் எதை செயலாக்கப்படுத்தியதுன்னு கேட்டிருக்காங்க. எதை, விழிப்புணர்வு பார்வையாளர் அப்படிங்கிற ஒன்று என்ன பண்ணியிருக்காங்க, 16வது மக்களவை தேர்தலில் கொண்டு வந்திருக்காங்க. சரி. அப்போ 16வது மக்களவை தேர்தலில் தேர்தல் ஆணையத்தால் கொண்டு வரப்பட்டது என்னது, விழிப்புணர்வு பார்வையாளர், அவேர்னஸ் அப்சர்வர் அப்படிங்கிறவரை என்ன பண்ணியிருக்காங்க, கொண்டு வந்திருக்காங்க. இந்தியாவில் நிர்வாக தீர்ப்பாய சட்டம் பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த வருஷம், 1985 என்ன பண்ணியிருக்காங்க, கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா. அடுத்து கீழ்கண்ட உரிமைகளை என்ன பண்ணணும், பரிசீலனைக்கு சொல்லியிருக்காங்க. கல்வி உரிமை, பொது சேவையில் சமவாய்ப்பு உரிமை, உணவுக்கான உரிமை. சரிங்களா. இதில் எது சர்வதேச மனித உரிமை பிரகடனத்தில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னது, இது 3மே இருக்குது. சரிங்களா. இது 3மே என்னது, சர்வதேச மனித உரிமைகள் பிரகடனத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. அதற்கப்புறம் இந்தியாவில் மத்திய மாநில உறவுகளை பற்றி குறிப்பிடும் விதிகள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏற்கனவே பார்த்துருப்போம், 245 to 293 வரைக்கும் என்னது இருக்குது. மத்திய மாநில உறவுகள் தொடர்பாக அமைக்கப்பட்ட கமிட்டிகள் என்னென்னு பார்க்கணும். அதே மாதிரி என்னது, அதுக்கு ஆர்டிகல் பார்த்துருக்கணும். சரிங்களா. அடுத்து, எந்த விதியானது இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளை பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்னா என்னது, 343. இதுவே என்னது, ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் தான், ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம். தனது சிறப்பதிகாரத்தை தவறாக பயன்படுத்திய ஆளுநர்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாரு, தன்னுடைய சிறப்பதிகாரத்தை
தவறாக பயன்படுத்திய ஆளுநர்கள் யாரு அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் யார் வருவா, இந்த ராம் மோகன்லால் மற்றும் ஜெகமோகன், இவங்க 2 பேருமே என்னது ஆளுநரோட அதிகாரத்தை தவறா பயன்படுத்தினவங்க. சரி, யாருடைய ஆட்சி 1944 கலைக்கப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன்று வந்து என்னது ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது இந்த என்டி ராமாராவ், என்டி ராமாராவ், அதாவது மாநிலங்கள் ஆந்திரா இருக்குல்ல, அங்கே என்ன பண்ணியிருப்பாங்க, கலைச்சிருப்பாங்க. அதே மாதிரி சென்ட்ரலில் வந்து என்னது ஃபரூக் அப்துல்லா அவர்களுடைய என்ன இருக்குது, கலைஞ்சிருக்கும். 1984 நம் நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்தில் பகுதி 15 சரத்து 324-29 விவரிக்கப்பட்டுள்ள செயல்முறை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னது தேர்தல் செயல்முறை. இது ஏற்கனவே பார்த்துட்டோம். 324-29 என்னது தேர்தல். அப்போ என்னது முக்கியமாக இந்த தேர்தல் ஆணையம் தொடர்பாக கொஸ்டின் ரிப்பீட்டட் ஆகிட்டே இருக்குது. அதை நம்ம கம்பல்சரி பார்க்கணும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சரத்து 370 எதனை பற்றி குறிப்பிடுதுன்னு கேட்டாங்க. ஏற்கனவே நம்ம பார்த்தோம். ஜம்மு காஷ்மீரில் தன்னாட்சிக்கு என்ன கொடுத்தாங்க, சிறப்பு பிரதிநிதித்துவம் கொடுத்தாங்க. அதை கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இந்திய குடியுரிமை சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எப்போ, ஃபர்ஸ்ட் அடுத்தது 55 என்ன பண்ணாங்க, நிறுவனாங்க. அதுக்கப்புறம் கீழ்கண்டவற்றில் எது இந்திய பாராளுமன்ற அரசாங்கத்தில் அம்சம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. என்னது அரசியல் பன்முகத்தன்மை கிடையாது. பெரும்பான்மையானவங்க என்ன பண்ணுவாங்க, ஆட்சி அமைப்பாங்க. கூட்டு பொறுப்பு இருக்கு. ரகசியங்களை என்ன பண்ணணும், பாதுகாக்கணும். அரசியல் பன்முகத்தன்மைங்கிறது என்னது கிடையாது. கோவா டாமன் டையூ மறுசீரமைப்பு சட்டத்தின் மூலமாக கோவா மாநிலமான ஆண்டு எது, கோவா ஒரு மாநிலமாக 1987 தான் என்ன பண்ணியிருக்காங்க, உருவாக்கியிருக்காங்க. எந்த ஆண்டு மக்களாட்சி பரவலை மகாராஷ்டிரா குழு ஏற்படுத்தியதுன்னு கேட்டிருக்காங்க. எந்த வருஷம், 1961 என்னது மக்களாட்சி பரவலை என்ன பண்ணியிருக்காங்க, மகாராஷ்டிரா குழு ஏற்படுத்தியிருக்காங்க. அதற்கப்புறம் கீழ் கொடுக்கப்பட்டுள்ள எது சரியானது இல்லைன்னு கேட்டிருக்காங்க. கணக்கு தணிக்கை மற்றும் துறை தலைவர் ஒவ்வொரு நிதியாண்டும் குடியரசுத் தலைவரிடமும் மாநில ஆளுநரிடமும் என்ன பண்ணுறாரு, தணிக்கை அறிக்கைகளை அளிக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அது என்னது கரெக்டாக கொடுத்துருக்காங்க. தணிக்கை அறிக்கை நாடாளுமன்றத்தில் மட்டும் தாக்கல் செய்ய வேண்டும். இது என்னது கரெக்டு. மாநில சட்டப்பேரவையில் அறிக்கை தாக்கல் செய்ய தேவையில்லைன்னு குறிப்பிட்டிருக்காங்க. இது தேவை. என்ன பண்ணணும், மாநிலத்திலேயே என்ன பண்ணணும், சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யணும். கணக்கு மற்றும் தணிக்கை துறை தலைவரின் சம்பளம் மற்றும் இதர படிகள் இந்திய தொகுப்பு நிதியிலிருந்து அளிக்கப்படுகிறது. இது ஏற்கனவே நம்ம பார்த்தோம். என்னது கரெக்டு. அடுத்து கீழ்கண்ட குழுக்களில் பஞ்சாயத்து குழு அரசியலமைப்பு அடிப்படையிலான நிலையினை வழங்குமாறு பரிந்துரைத்த குழு எதுன்னு கேட்டிருக்காங்க. என்னது சிங்வி குழு. இப்போ பார்த்தீங்களா, பஞ்சாயத்து ராஜ் தொடர்பாக கிட்டத்தட்ட 20-25 கேள்விக்கு மேலே என்ன பண்ணிட்டாங்க, கேட்டுட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே அது கிட்டத்தட்ட 30க்கு மேலே பார்த்துருப்போம். அடுத்து இந்தியாவின் தலைமை மற்றும் தணிக்கை அதிகாரி தனது தணிக்கை அறிக்கையை சமர்ப்பித்தது யாருக்கிட்டன்னு கேட்டிருக்காங்க. என்னது இந்திய ஜனாதிபதி கிட்ட அவங்க என்ன பண்ணுவாங்க, சமர்ப்பிப்பாங்க. மாநிலங்களுக்கிடையான குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எது, 1990 மாநிலங்களுக்கிடையான குழு ஏற்படுத்தப்பட்டிருக்கு. லோக் அதாலத்தின் சரியான வாக்கியத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. லோக் அதாலத்துங்கிறது என்னது, ஒரு உரிமையியல் கோர்ட்டுக்கு சமமானது. அது லோக் அதாலத்தின் தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய இயலாதுன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ என்னது, அது கரெக்டாக இருக்கு. குடும்ப சண்டைகள் லோக் அதாலத்தின் வரவேற்குள்ளாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னது தப்பு. அதற்கப்புறம் குடிமை மற்றும் குற்றவியல் தப்புகளை தீர்வு செய்ய லோக் அதாலத்திற்கு ஆள்வரையறை கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. என்னது அதுவும் கரெக்டு தான். அதற்கப்புறம் என்னது, முதலில் எந்த முன்னாள் பிரதம மந்திரி பின்னாளில் லோக்சபாவின் எதிர்க்கட்சி தலைவராகவும் செயல்பட்டார்னு சொல்லிட்டாங்க. யார், ராஜீவ்காந்தி என்ன பண்ணியிருப்பாரு, செயல்பட்டிருப்பாரு. அதற்கப்புறம் எந்த இரு ஜனாதிபதிகள் பாக்கெட் வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தினார்கள்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் என்னது, டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தாலையும் ஆர் வெங்கட்ராமனாலையும் பயன்படுத்தப்பட்ட ஒரு அதிகாரம் பாக்கெட் வீட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. அடுத்து தவறானதை நீக்கு. சிக்கிம் மாநிலத்தில் பேசப்படும் முதன்மையான மொழிகள் என்னன்னு கேட்டிருக்காங்க. என்னது காசி அப்படிங்கிற மொழிகள் பேசப்படுது. அதற்கப்புறம் சர்க்காரியா குழுவின் பரிந்துரை எதனோடு தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க. என்னது மத்திய மாநில உறவுகள் தொடர்பாக சர்க்காரியா கமிஷன் அமைச்சிருந்தாங்க. அதற்கப்புறம் இந்திய தலைமை கணக்கு மற்றும் தணிக்கையாளர் முகவராக செயல்படுவது எதற்காக, மத்திய பாராளுமன்றத்தில் என்ன பண்றாரு, செயல்படுறாரு முகவரா. உண்மையை வெளிக்கொணர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2011 குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெற்ற நாள் எதுன்னு கேட்டிருக்காங்க. எந்த வருஷம், மே 9, 2014 என்ன பண்ணியிருக்காங்க, கொண்டு வந்திருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற மாணவர்களுக்காக பொதுத்தமிழ் புத்தகம் ஒன்று வெளியிட்டிருக்கோம். இது புதிய பாடத்திட்டத்தோட அடிப்படையில் ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் கொஸ்டின் பேங்க் 2 சேர்ந்து உருவாக்கியிருக்கோம். இந்த புத்தகத்தோட விலை வந்து 900 ரூபாய். டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்குலாம் கூகுள் பே நம்பருக்கு உங்களோட பேமெண்ட்டை சென்ட் பண்ணிவிட்டு அதற்கான ப்ரூஃப், அதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸை வாட்ஸ்அப் நம்பரில் சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு புக்கை கொரியரில் நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம். இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக பொறுப்பேற்றவர் ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம். யார், டாக்டர் BR அம்பேத்கர் சட்ட அமைச்சராக இருந்தார். அதுக்கப்புறம் பிரதம மந்திரி தலைவராக எதற்கு இருக்கிறாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிரதம மந்திரி எதன் தலைவராக இருக்கார், நிதி ஆணையத்துக்கு கிடையாது. திட்டக்குழுவோட தலைவர் பிரதமர் தான். கேபினட் செயலகர் மற்றும் அலுவலகம் அதற்கும் என்னது கிடையாது. அப்போ 2க்கு மட்டும்தான் என்னது அவர் தலைவராக இருக்கார். தேசிய திட்டக்குழுவின் தலைவராக இருப்பவர் யார், பிரதமர். இந்திய அரசியலமைப்பில் திருத்தம் கொண்டு வர எந்த விதி பயன்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. எல்லாருக்கும் தெரியும். 368 விதியின் கீழே தான் என்ன பண்ணுவாங்க, எந்த ஒரு அரசியலமைப்பு சட்டத்தையும் திருத்தம் செய்வாங்க. மாநில சட்டமன்றத்தை பற்றி எந்த விதியானது குறிப்பிடுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. என்னது
169 அப்படிங்கிறது என்னது அது. அதுக்கப்புறம் எவ்வகை மசோதா இந்திய பாராளுமன்றத்தின் இரு அவைகளிலும் தனித்தனியே சிறப்பு பெரும்பான்மையில் நிறைவேற்றப்பட வேண்டும் சொல்லிட்டாங்க. என்னது அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதாவை அந்த மாதிரி கொண்டு வரணும். இந்திய தேர்தல் ஆணையத்தின் எத்தனை தேர்தல் ஆணையர்கள் உள்ளனர் கேட்டிருக்காங்க. ஏற்கனவே என்னது 3 அப்படின்னு பார்த்தோம். ஜவஹர்லால் நேரு என்ன பண்ணியிருப்பாரு 2 ஆட் பண்ணியிருப்பாரு 89 அப்படிங்கிறது என்ன பண்ணோம் பார்த்தோம். சரிங்களா, அடுத்து பாராளுமன்றத்தின் கூட்டத்தொடர் எந்த மசோதாவை கொண்டு வருவதற்கு பயன்படுத்தப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. என்னது ஒரு சாதாரண மசோதாவை கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ணுவாங்க அதை வருவாங்க. பொது கணக்கு குழுவின் அறிக்கை சமர்ப்பிக்கப்படுகிறது யாருக்கிட்ட எங்க மக்களவையில் என்ன பண்ணுவாங்க சமர்ப்பிப்பாங்க. அதற்கப்புறம் கீழே கொடுக்கப்பட்டுள்ளதில் எது சரியானது இல்லை. பகுதி 9A இல் நகராட்சியை 9Aவில் நகராட்சியை பற்றி குறிப்பிடுகையில் என்னென்னலாம் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னது நகராட்சிகளுக்கு என்று தனியொரு நிதி ஆணையம் உருவாக்குவதற்கு என்னது கரெக்ட் அந்த 9Aங்கிறது அதை குறிப்பிடுது. இந்திய அரசியலமைப்பின் 11வது பகுதி எதனை பற்றி விளக்குகிறதுன்னு சொல்லிட்டாங்க. என்னது மத்திய மாநில உறவுகள் பற்றி என்ன பண்ணுறாங்க அந்த 11வது பகுதியில் குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் எந்த வழக்கில் இந்தியா உண்மையான கூட்டாட்சி இல்லை என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்ததுன்னு சொல்லியிருக்காங்க. எந்த இதில் மேற்கு வங்க அரசுக்கும் மத்திய அரசுக்கும் நடைபெற்ற வழக்கு 1963 அந்த வழக்கில் தான் என்னது இந்தியாங்கிறது உண்மையான கூட்டாட்சி கிடையாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பிரான்சில் உள்ள கட்சி முறை என்னது பல கட்சி முறை பிரான்சில் ஆட்சியில் இருக்காங்க. அதுக்கப்புறம் முதலாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட நடுவண் விழிப்புணர்வு ஆணையத்தோட ஆணையர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாரு நீட்டூர் சீனிவாசராவ் இருந்தார். சரிலாம். அதற்கப்புறம் குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் நாடாளுமன்ற மேல்சபை உறுப்பினர்கள் டேஸ் முறை மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க. என்னது மறைமுக தேர்தல் மூலமா அவங்க தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. சரி, அதுக்கப்புறம் பின்வரும் கூற்றுகள் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. என்னது ஆளுநருடைய பதவிக்காலம் 5 ஆண்டுகள். இதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் 5 ஆண்டுகள். ஆனால் குடியரசுத் தலைவர் விரும்புகிற வரைக்கும் அவர் என்ன பண்ணலாம் பதவியில் இருக்கலாம். பதவிக்காலம் முடிந்த பொழுதிலும் கூட பின்னர் பதவி ஏற்கும் வரையில் பதவியை தொடர்கிறார். செய்யலாம். அப்போ இதுவும் என்னது கரெக்ட். அப்போ இது என்னது கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின். செய்யலாம். அப்போ என்னது இந்த மாதிரி கேள்விகள்லாம் தொடர்ந்து நமக்கு பல தடவை கேட்டிருக்காங்க. சமத்துவ உரிமைங்கிறது எதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம். சமத்துவ உரிமை அப்படிங்கிறது என்னது 14 to 18. சுதந்திர உரிமைங்கிறது என்னது 19 to 22. அரசியலமைப்பு கூட்டு தீர்வு காண்றது 32. சமய சுதந்திர உரிமைங்கிறது 25 to 28. அப்போ இதெல்லாம் என்னது ரொம்ப முக்கியமானது. அடிப்படை உரிமைகள் எதுலேருந்து எது வரைக்கும் இது ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கோம் நம்ம பார்த்துருக்கோம். சுத்தமான குடிநீர் பெறுதல் என்பது நமது அடிப்படை உரிமை. இந்திய அரசியலமைப்பில் எந்த பிரிவில் அடங்கியிருக்குன்னு கேட்குறாங்க. என்னது பிரிவு 21 என்ன பண்ணியிருக்காங்க அடங்கியிருக்கு. அதற்கப்புறம் 1951ஆம் ஆண்டு நடைபெற்ற முதல் இந்திய பொதுத் தேர்தலில் போட்டியிட்ட கட்சிகள் மொத்தம் எத்தனை 54 கட்சிகள் போட்டியிட்டாங்க. சரிங்களா. அதற்கப்புறம் டேஸ் குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் மத்திய கண்காணிப்பு ஆணையம் அமைக்கப்பட்டது. அதாவது சிவிசின்னு சொல்லுவாங்க. அதுதான் என்னது சந்தானம் கமிட்டியின் படி சிவிசி அமைச்சிருப்பாங்க. சரிங்களா. அதுக்கப்புறம் இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் பிற நீதிபதிகளை நியமிக்கிறது யாருன்னு கேட்டிருக்காங்க. யார் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். குடியரசுத் தலைவரால் என்ன பண்ணுவாங்க அவர் நியமிக்கப்படுவாங்க. நகர்பாலிகா சட்டம் சார்ந்த சட்ட திருத்தம் எந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த சட்ட திருத்தம் 74வது சட்ட திருத்தத்தின்படி நகர்பாலிகாவை திருத்தம் பண்ணியிருக்காங்க. சரிங்களா. அதற்கப்புறம் கீழ்கண்டவற்றுள் எந்த யூனியன் பிரதேசம் தனக்கென்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றம் கொண்டு இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இங்கே புதுச்சேரியில் இருக்குது. சரிங்களா. ஏன்னா புதுச்சேரியில் என்னது யூனியன் பிரதேசமாக இருந்தாலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றம் அங்கே இருக்குது. சரிங்களா. அடுத்து மக்களவையில் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கை எதுன்னு கேட்டிருக்காங்க. எத்தனை மொத்தம் 543 பேர் மக்களால் என்ன பண்ணுறாங்க தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. சரி, அதுக்கப்புறம் 1978 44வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தின்படி அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்டது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஏற்கனவே பார்த்துருக்கோம். சொத்துரிமையை நீக்கி என்ன பண்ணிட்டாங்க 307 கொண்டு போயிட்டாங்க. சரி, சாதாரண உரிமையின் கீழே முதல் மொழிவாரி மாநிலம் எது ஆந்திரா ஃபர்ஸ்ட் முதல் மொழிவாரி மாநிலமாக பிரிக்கிறாங்க. முகவுரையில் சமதர்ம சமயச்சார்பற்ற ஒற்றுமை என்ற வார்த்தைகள் சேர்க்கப்பட்டது எந்த அமெண்ட்மெண்ட்டின் படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது 42வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தின்படி என்ன பண்ணாங்க சேர்க்கிறாங்க. அடுத்து 42வது அரசியலமைப்பு சட்டத்தின்படி எத்தனை அதிகாரங்கள் மாநில பட்டியலிலிருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றம் செய்யப்பட்டன. மொத்தம் எத்தனை 5 அதிகாரங்கள் என்ன பண்ணாங்க மாற்றினாங்க. சில 1955ஆம் ஆண்டில் அலுவலக மொழி ஆணையத்தின் தலைவராக இருந்தவர் யார் பிஜி ஹேர் அப்படிங்கிறவர். என்னது அலுவலக மொழி ஆணையத்தோட தலைவராக இருந்தார். அடுத்து இதுவும் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். சில இந்த உரிமைகள்லாம் முக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதே கொஸ்டின் ரிப்பீட்டடாக இருப்பாருங்க. சில சமத்துவ உரிமைங்கிறது என்னது 17 to 18. சுதந்திர உரிமை அப்படிங்கிறது என்னது 19 பற்றி சொல்லக்கூடியது. மத சுதந்திரம் அப்படிங்கிறது என்னது 25 வரும். அரசியலமைப்பு படி தீர்வு காண்றது என்னது 32. இது நான் தான் திரும்ப சொல்கிறேன். அடிப்படை உரிமைகள்லேருந்து கேள்வி கம்பல்சரி இருக்குது. ஓகே, பொதுப்பணியாளர் தேர்வாணையங்கள் எதில் கொண்டு வருவாங்க அது எந்த விதியின் கீழே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது 14ல் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா தேர்தல்கள் எதில் இருக்கும் இதுவும் என்னது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். என்னது 15ல் இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் நெருக்கடி நிலை தொடர்பான அம்சங்கள்லாம் என்னது 18ல் இருக்குது. அதுக்கப்புறம் தீர்ப்பாயங்கள் என்னது 14(7) இருக்குது. சரி, அடுத்து முதல் இந்திய வாக்குப்பதிவு இயந்திரத்தை வடிவமைத்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. என்னது எம்பி ஹனிபா அவர்களால் என்னது
வாக்குப்பதிவு இயந்திரத்தை வடிவமைச்சார். இந்தியாவின் முதல் பெண் தலைமை தேர்தல் ஆணையாளர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாரு? ரமாதேவி. VS ரமாதேவி தான் என்னது முதல் பெண் தலைமை தேர்தல் ஆணையர் அவர்கள். சரிங்களா? அதற்கப்புறம் இந்தியாவின் முதல் லோக்பால் அமைப்பு எத்தனை உறுப்பினர்களே கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் எத்தனை? 4 நீதித்துறை சார்ந்த உறுப்பினர்கள், 4 நீதித்துறை சாராத உறுப்பினர்களோட ஒரு தலைவரை கொண்டு இருக்கு. மாநிலங்களுக்கிடையான மன்றம் உருவாக்கப்பட்டது எப்பொழுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்போ? 1990 உருவாக்குனாங்க. அதற்கப்புறம் மாநில சட்டமன்றத்தில் நிதி மசோதாவை யாருடைய பரிந்துரையின் பேரில் அறிமுகப்படுத்த முடியும்னு சொல்லியிருக்காங்க. யாரு? ஆளுநரோட பரிந்துரையின் பேரில் அறிமுகப்படுத்த முடியும். அடுத்து, கீழ்கண்டவற்றுள் எது இந்திய அரசியலமைப்பின் கூட்டாட்சி இயல்பு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. என்னது? ஃபர்ஸ்ட்டு இந்திய அரசியல் கூட்டாட்சி இயல்புன்னு கேட்டிருக்காங்க. இயல்பு கிடையாதுன்னு கேட்டிருக்காங்களா? ஓகே, இது அரசியலமைப்போட மேலான தன்மையாக இருக்குது. அப்போ இது என்னது? கரெக்டு தான். அதற்கப்புறம் அகில இந்திய பணிகள்னு கேட்டிருக்காங்க. இது கிடையாது, அது ராஜ்யசபாவில் வரும். ஒற்றை குடியுரிமைங்கிறது என்னது? கரெக்டு. ஒற்றை குடியுரிமை இந்திய அரசியலமைப்பு கூட்டாட்சி. ஓகே, கூட்டாட்சியில் அது வராது. அதற்கப்புறம் என்னது? சுதந்திரமான நீதித்துறை அப்படிங்கிறது என்னது? இருக்குது. நமக்கு ஈரவை சட்டமன்றம் அப்படிங்கிறது என்னது? இருக்குது. அதற்கப்புறம் ஒன்றிணைந்த நீதித்துறை அப்படிங்கிறது என்னது? வராது. கூட்டாட்சி தொடர்பாக அதெல்லாம் வராது, தனித்தனியாக இருக்கணும் அப்படின்னா. ஓகே, அப்போ என்னது? மாறிதான் இருக்குது. இந்திய அரசியலமைப்பின் 12வது பகுதியானது மத்திய மாநில உறவுகளில் உள்ள உறவை மற்றும் குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதை பற்றி? நிதி உறவுகள் பற்றி என்னது 12வது பகுதி குறிப்பிடுது. மத்திய மாநில உறவுகள் பற்றி பகுதி 11 அப்படிங்கிறத பார்த்தோம். நெருக்கடி நிலையில் உள்ள இந்திய அரசியலமைப்பு கூட்டாட்சியிலிருந்து ஒற்றையாட்சிக்கு மாற என்ன பண்ணணும் அப்படின்னா அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை தேவையில்லைன்னு பார்த்துக்கணும். அடுத்து, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் இயற்றப்பட்டது எந்த வருஷம்? 1951. தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை மாவட்ட அளவில் மாவட்ட திரும்பும் அதிகாரியாக யார் செயல்படுகிறார்னு கேட்டிருக்காங்க. யார்? அந்த மாவட்டத்தோட ஆட்சியர் என்ன பண்ணுறாரு? செயல்படுறாரு. மத்திய மாநில உறவுகளை மேம்படுத்த தமிழக அரசால் அமைக்கப்பட்ட குழு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏற்கனவே பார்த்துருக்கோம், ராஜமன்னார் குழு. கலைஞர் கருணாநிதி அவர்களால் என்னது அமைக்கப்பட்டுச்சு. 1969 என்ன பண்ணாங்க? இந்த கமிட்டியை கொண்டு வந்தாங்க. ஓகே, இதோட நமக்கு பாலிட்டி முடிஞ்சிருச்சு. இதற்கு அடுத்து என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலாம் அப்படிங்கிறத என்ன பண்ணுங்கள், எல்லாரும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், அடுத்து எந்த வீடியோ போடலாங்கிறத பார்ப்போம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக எல்லாரும் சந்திப்போம். அது வரைக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்ப்பா. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான 120 டே பிளான் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. இதில் கிளாஸஸ் ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச் ப்ளஸ் வெப்சைட்டுக்கான ஆக்சஸ் எல்லாமே இருக்கும். இந்த பேட்ச் பற்றின ஃபுல் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதோட ஃபுல் டீட்டெயிலான வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். செக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்குங்க.